வணக்கம் மக்களே, நான் உங்கள் டிஎம். இப்போ நம்ம என்ன போகிறோம்னா சாம்பட்டான் பார்ட் 2. இப்போ நம்ம வந்து சீரிஸ் 4 ஆட போகிறோம். என்னடா ஃபஸ்ட் பார்ட் போட்டு ஒரு வருஷம் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அதில் கேட்கக்கூடாது. அப்போ மக்களே என்ன ஆச்சுன்னா இல்லை ஐயோ டெஸ்ட் மிஸ்ஸு பேசுகிற கேப்பில் போட்டு பொழந்துட்டானே போட்டக். அப்பாடா அரை ஹெல்த்து செத்துருப்பேன். இது ஆடு பார்த்தா வருமா? ஐயோ நெட்டு வேறு இல்லை, நெட்டு இல்லாமல் ஆடுனுக்கிறேன். சரி மக்களே, அடுத்த பாட்டு வரும்போது இதெல்லாம் திரும்ப ஆடி நான் நெட்டை எடுத்து வைக்கிறேன். ஏன்னா இந்த கண்ணெலாம் இல்லாமல் பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ நான் இதெல்லாம் எல்லாமே ஆடுறேன் பாருங்கள், என்ன அடி வாங்குறேன் பாருங்கள். அது என்ன ஆச்சின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வருஷம் முன்னாடி விளாட்னதுல அப்போது இந்த கேம் திரும்ப டெலிட் ஆயிடுச்சு. ஸோ நான் திரும்ப ஏற்றி அந்த 3 லெவலை கம்ப்ளீட் பண்ணி வீடியோ உங்களுக்கு போட்டுட்ருக்கேன். வழக்கம் போல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் எழுத்தி ஆளில் போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த ஸ்ட்ரிங்கரேகன் எடி கணிச்சு காத்திங்கன்னா ஆடு பார்த்தேன் கொடுத்துட்டாங்க. அதை சொன்னல திரும்ப இன்னொரு வாட்டி ஆடுனா சொல்லிட்டு. சரி வாங்க, இப்போ நம்ம வந்து கேமில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். கீழே அதுக்கு நல்ல வேலை மேலே வந்தேன். என்ன பண்ணணும், மேலே ஒருத்தன் அடிக்கணும். ஐயோ இது ஜம்ப் பண்ணுற பட்டன் உங்களுக்கு வரமாட்டேது மக்களே. இருங்க, ஏம் வச்சு இது ஹிட்டு மேலே வைக்கணும். ஒரு கட்டை ஓகே போடு, ஒரே அடி. இப்போ இதை வந்து உடச்சிக்கலாம். உடச்சிட்டு கீழே இருக்காது பாம் ஜாம்பியை கண்டுக்கு வேண்டாம். கிட்ட போனால் வெடிச்சு செத்துற போவோம். நானே இப்போ செத்துறோன்னே 3 அடி சாக போகிறேன் பாருங்க. போன கேம்பில் செத்துருக்க மாட்டேன், இந்த கேம்பில் அவ்வளோதான் பாருங்க. நான் சூப்பர். ஐயோ அல்ல வேலை கொஞ்சம் நான் கிட்ட போயிருந்தேன் செத்துருப்பேன். ஐயோ இது வரை ஏறாமத்தி. ஐயோ இது கவுஸ் இருக்குது. இப்போ தந்துச்சேன் என்ன 3 பயன்ட்டேன். ஓகே திறந்துருச்சு. ஷார்ட் கணத்துன்னு போட்டு தான் போடு. தெரியும்டா நீங்கள் வருவீங்கிட்டு. புத்தர்னு ஒன்றே இந்த பாய் சீசன் இப்போ தான் முடிஞ்சுது. நேராக போய் பார்க்கணும். அதுக்கு நீ பாய் சீரிஸ் ஃபுல்லாக பார்த்துட்டியாடான்னு கேட்காதீங்க. ஸ்டார்ட் பண்ண போகிறது தான் அப்படி சொல்கிறேன். இனிமேல் தான் பார்க்க ஆரம்பிக்கணும். இதே இப்படி நல்லாயிருக்கு சொன்னான். ஓகே ஆஹா பாம்பு கிடிச்சு தொலைதுற போகிறான். ஐயா அந்த பெட்டி வர எடுக்குமே தெரிச்சு வரோம். கீழே போய் வெடிச்சிட்டான் உங்களுக்கு. இது ஆடு இது வேறு எவ்வளோன்னு 2 வரோம் லெஃப்ட்டு. இப்போ நம்ம வந்து ஐயோ மேலே ஊற்றுறோம். இந்த சாம்பட்டான் கேமோட ஸ்டோரி யாருக்கா தெரிஞ்சா சொல்லுங்கள் மக்களே. எனக்கு ஸ்டோரி அவ்வளோ தெரியாது கேமில். இது முதல்ல இந்த கேமில் ஸ்டோரி இருக்கா? ஏன்னா அந்த கேமில் ரோபோட்ஸும் இருக்கும், சாம்பிஸும் இருக்கும், பம்ப் ஆக்ஷன்ஸ் இருக்கும். இதுவும் வேணுமே. எடுக்கிறேன். அடுத்த பாட்டு வரும்போது ஃபுல்லாக ஆடு பார்த்து ரெடி பண்ணி வச்சிட வேண்டியது தான். வேமாட்டோம் ஓகே. யாக்கா இந்த ஸ்டோரி தான் சொல்லுங்கள். இது வந்து ரீபோட்டு வருஷன்ற மாதிரி சொல்கிறாங்க சாம்பட்ரான். இது இன்னும் ஃபுல் கேம் கூட கிடையாதான். ஃபுல் கேமில் நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோன்ற மாதிரி லோடிங் சீனில் போட்டிருந்தாங்க. அப்படின்னா ஃபுல் கேம் வந்தால் கூட நம்ம கண்டிப்பாக போஸ்ட் பண்ணலாம். இப்போதைக்கு இந்த கேம் வந்து 11 லெவல் இருக்குது நினைக்கிறேன். நான் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த கேம் ஆடி முடிச்சிட்டேன். ஆனால் அதெல்லாம் வந்து ஒரு 2 வருஷமா இருக்கும். ஒரு 2 வருஷம் இருக்கும். அதனால் நானும் எல்லாத்தையும் மறந்துட்டேன். இப்போ உங்களை மாதிரி தான் புதுசாக தான் ஆடிக்கிட்டு இருக்கேன். லாஸ்ட்டு பாஸ் மட்டும் எங்கள் லைட்டாக ஞாபகம் இருக்கான். அவன் யாருன்ட்டு எலி மாதிரி இருப்பான். லைட்டாக ஆர்மர் டீலர் மாதிரி தான் இருப்பான். ஆமாம் ஓகே இருங்க. ஐயோ ஜஸ்ட்டு மிஸ்ஸு பார்த்தேன். ஆஹா
இப்போ தான் ஃபஸ்ட்டு லெவலே முடியுதா மக்களே? போக போக டைமிங்லாம் அதிகமாகுது. பார்த்துக்கிறேன். இப்போ வந்து லெவல் ஸ்டேஜ் 5ஆ? லெவல் 6 வரைக்கும் நம்ம வந்து போடுவோம். ஓகே, ஏன்னா லெவல் 6 போட்டோம்னா இப்போ வந்து அடுத்து வந்து லெவல் 7, 8, 9. 8, 9 போட்டுருவேண்ணா. 9 போட்ட கையோட இல்லை 9 போட்ட கையோட பாருங்க. 8, 7ம் 8ம் தனியாக ஒரு வீடியோ, 8ம் 9ம் ஒரு வீடியோ. ஏன் ப்ரோ 11th தனியாக இருக்குது கேட்டிங்கன்னா, அது பாஸ் ஃபைட்டில் அது தனியாக போடுவோம். ஏன்னா நான் எவ்வளோ சண்டை போடுவேங்கிறது எனக்கே தெரியாது. திடீர்னு நான் வந்து ஹெல்தே தண்ட பேர் பதுங்கி நின்றுப்பேன். அது டைம் ஏறது பிடிக்காது. அதனால் பாஸ் ஃபைட்டை மட்டும் தனியாக உங்களுக்கு டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இன்னும் 5 வீடியோ இருக்குது. 4 வீடியோவில் முடிக்கிறது தான் பிளானு. அண்ட் டைமிங் காரணமாக 5வது வீடியோ வரும் பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம எப்படி போகணும்? ஓகே, இந்த கண் நல்லா தான் சுடுது. இதை எடுத்துக்கிறேன். இந்த கன் நான் யூஸ் பண்ணி பார்க்குறேன். அப்படி இந்த கன் நல்லா இல்லைன்னா, யூஸ் பண்ண வரல செத்துனேங்கிறேன்னா, நான் அடுத்த பாட்டில் வந்து அந்த ஸ்டிங்ரேவை எடுத்துன்னு வந்துடுறேன். ஏன்னா அப்போ தான் கரெக்டாக இருக்கும். சப்பட முடியல. ஐயோ போடா. இன்னும் இழுத்துட்டு வச்சுருந்தேன்னா அப்படி தான் போச்சு. வேறு வாய்க்கொள்ளாடுது. ஏன் சொல்லுங்க, ஸ்கூல் திறக்க போதில்ல மக்களே. ஸ்கூல் திறந்துட்டா உனக்கு கவலைப்பட தேவையில்ல. வாரத்துக்கு 2 வீடியோ கரெக்டாக வந்துடும். ஓகே ஓகே, லிஃப்ட் மேலே ஏறணும். ஐயோ, எடுத்த உடனே இவனா? சகுனமே சரியில்லடா. ஐயோ அப்பா, இந்த ரீலோடு தான் மக்கள் எல்லா கேம்லேயும் எனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. எந்த டைமில் ரீலோட் ஆகக்கூட அந்த டைமில் ரீலோட் ஆகுது. இந்த ஆர்மர் போட்டது எனக்கு என்ன புரியலன்னா, ஸோ நம்ம வந்து ஒரு ரோபோட் நினைக்கிறேன். இல்லை இது வந்து ஒரு மைன் நினைக்கிறேன். ஒரு அண்டர் கிரவுண்ட் மைனாக இருக்கும். மைனில் வந்து ரோபோட்ஸும் மனுஷங்களும் ஒன்றா தான் வேலை பார்த்துருக்காங்க. மனுஷங்க வந்து சாமியாக மாறிட்டாங்க போல இருக்குது. ரோபோட்ஸும் சாம்பிஸும் அடிச்சிக்குது. நம்ம மட்டும் ஒரே ஒன் அண்ட் ஒன்லி சர்வைவர் போல இருக்குது. இது நம்ம சின்ன கன்று தானே. எனக்கு தெரிஞ்சு இந்த கேம் வந்து இதுவான்னு நினைக்கிறேன். இன்சைட் அப்படின்னு சொல்லி ஒரு கேம் வரும். இன்சைட் பேர் வேறு ஒரு மாதிரி லும்போவா லம்போ பேர் தெற்கு இங்கே நிற்கிது மக்களே. கழுத்தில் நிற்கிது வருமாது. இவன் வேறு இருப்பான். சார மாதிரியே சுடுவானே. ஆரம்பிச்சிட்டான்டா. ஐயோ போடு ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இன்னும் தானா இவனுங்க தொல்லை தாங்க முடியல. என்ன மக்களே, ஃபஸ்ட்டெல்லாம் ஒரு அடியில் சாவான், இப்போ 2 அடி கேட்குறான். கன்னை மாற்றினா தான் உண்டு போல் இருக்குது. போக எனிமிஸ்லாம் ஸ்ட்ராங்காக வரானுங்க. ஹெல்த் வேறு 1.5 ஹார்ட்டு தான் இருக்குது. 1.5 ஹார்ட்டா 1.25 ஹார்ட்டு தான் இருக்குது. சாத்துனாலும் சாத்திடுவானுங்க. ஐயோ, இந்த பக்கம் வர லெஃப்ட்டு. ஆஹா, லெஃப்ட் ரைட்டு. ஐயோ, ஜம்பு பட்டன் வர ஜம்ப் பண்ணுற பட்டன் அப்படிங்கிற சொல்லிட்டு எந்த பட்டன்லாம் அமைக்கிட்டு 2 சைடு வேறு லாக் பண்ணுறானுங்க வந்துட்டு. 2 சைடுமே. ஐயோ, இந்த பாம்பு சாமி வேறையா. போடு இப்போ நம்ம வந்து கீழே போகணுமா? ஓகே, கீழே போகலாம். ஆஹா, ஜம்ப் அடிக்கிறதுக்கு வச்சு செஞ்சுருவானுங்களோ? கண்டிப்பாக சொல்கிறேன், என்னை ஜம்ப் அடிக்க வச்சு சாவடிக்க போகிறானுங்க. டக்குன்னு லிஃப்ட் எடுக்கலன்னு பார்த்தேன், வரமில்ல.
இந்த கேமில் இதே ஆர்மர் மட்டும்தானே, வேறு ஆர்மர்லாம் எடுத்து மாட்ட முடியுமா? வேறு ஆர்மர்லாம் எடுக்கிற மாதிரி பவராகிடலாம். இப்போ நம்ம வந்து அங்கே ஒரே ஜம்ப் வச்சு போகணுமா? போச்சு. சொன்னால நான் இது ஹோல்டு பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கு மக்களே. இப்போ நம்ம நாம என்ன பண்ணுவோம், ஒரு கேமில் ஒரு ஜம்ப் வச்சு அப்படியே டபுள் ஜம்ப் பண்ணுவோம். இல்லாட்டியே ஹோல்டு பண்ணுற மாதிரி இருக்குது. அதுதான் எனக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. தெரியும், லிஃப்ட்டு பிடிச்சே கிளம்பிடலாம். இன்னொரு ஓப்பன் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. லிஃப்ட்டு கூப்பிடணும், கூப்பிட்டாச்சு. ஓகே, என்னடா கீழே போச்சு? ஆஹா, செகண்ட் முடிச்சாச்சு. 5th லெவலையும். அடுத்து 6th. இந்த லெவலில் நம்ம வந்து இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். அதுக்குள்ளே எல்லாம் ஆஃப் பண்ண போயிடாதீங்க, ஒரு லெவல் இருக்குது, அதாவது 6th லெவல். ஓகே, இந்த லெவலை தெரிஞ்சு கட்டிடுவானுங்கன்னு நினைக்கிறேன். அவள் தான் பாட்டு போட்டுருவானுங்க, அலங்கார பந்தலிலேன்னு போட்டுருவானுங்க பாருங்க. எனக்கு 150 சாம்பி அடிச்சிட்டானா நான்? போகிற பக்கம் பார்த்தா 200 அடிச்சிடலாம் போல இருக்கே. அதாவது ஷேடோ ஃபைட்டில் இருக்கீங்களா மக்களே? அந்த கேமுக்குலாம் நம்ம போட்டால் போடலாம். நான் இதுக்கு முடிச்சிருக்கேன் ஷேடோ ஃபைட்டில் ஸ்பெஷல் எடிஷன். மாடு போட்டு தான் வாங்கினேன். என்னதான் மாடு போட்டு வாங்கினாலும் அவனுக்கு அடிக்காது, எனக்கு கஷ்டம் தானே, அது உங்களுக்கே தெரியும். சூப்பர் ரோபோட், அவனை அடிச்சிருவான். அவனை யார் அடிக்கிறது? ஐயோ ஓடு, ஐயோ சூட்ரா. எப்பா, ஒரு ஹார்ட்டை கொண்டு வந்துட்டான். ஓடு. இப்போ கீழே சுட்டு நம்ம வந்து கீழே போகணுமா? ஐயோ இவனா? நான் அது நார்மல் சாமி வச்சு இவன் ஏன் கிளேவர் தான். சரிங்க போகலாம். ஃபஸ்ட்டு டேத்து ஊந்திச்சு, அவள் தான் போட்டானுங்க. அங்கே 6 பந்தலின்னு பாடிட்டானுங்க. இப்போ எத்தனை வாட்டி சாக போகிறனோ? ஓகே, சீக்கிரம் வந்துச்சு. ஓகே, இதுக்கு ரீலோட் பண்ணிட்டு போய்டும். புல்லட்டே இல்லையே இந்த மக்கள் இந்த கண்ணில். ஐயோ 2 சைடில் வரானுங்க. ஐயோ மேலே வர பாம்பு சாம்பிக்கிறான், அவனை தெரியாமல் சுட்டானா கூட கீழே இறங்கி வெடிச்சிருவான். இவனே 2 புல்லட் வாங்குறான். சப்மிஷின் கன் ஸ்டிங்கரே பேபி. பேசாமல் அந்த பாட்டில் அந்த கன் எடுத்து வந்துடுறேன் மக்களே. இந்த கன் வச்சு ஒன்றும் பண்ண முடியல. நான் திரும்ப விளையாடி அந்த கன் எடுத்துகிட்டு வந்துடுறேன். அதுதான் சரியான முடிவாக இருக்கும். அந்த செஸ்ட் ஓப்பன் பண்ணல, இருங்க இதை அழுத்தி விட்டு அதை எடுத்துகிட்டு வந்து அதுதான் பார்த்தா விட மாட்டானுங்க. என்ன கிடைக்குது? ஒரே ஒரு ஆமோ. இதுக்கா இந்த பாடுபட்டேன்? ஓகே, ஆஹா டபுள் அட்டாக்கு. இது 2 சைடு வர ஆரம்பிச்சிட்டானுங்க. ஆஹா ஏகப்பட்ட பேர் இருக்கானுங்களே. இந்த இடத்துல ஒன்று வரி ஆக்க போகிறானுங்க. என்னை முச்சு விட்றாடிக்குதா. ஆஹா முடிச்சிட்டானுங்க. நினச்சேன் இத்தனை பேர் வரும்போதே நினச்சேன் இவனுக்கு அடிக்காமல் அப்படியே விட்டு போகிற மாதிரி தான் வழி இருக்கா. இவங்க ட்ரை பண்ணுவோம். ஏன்னா இத்தனை பேர்லாம் இதை அப்படியே போட முடியும் அவனுக்கு மேலே. ஓரம் போயிடுச்சு, இதுக்கு மேலே வேலைக்காக இது அப்படியே அவனுக்கு மேலே போட்டு வெடிக்க வச்சிடலான்னு பார்த்தேன். வேலைக்காகல. ஓ இப்படி காப்பலாமா? அவங்க மக்களே. ஆஹா ஒரே ஒரு ரோபோட் தான் இருக்கான், இறங்கி சுட்டுற வேண்டியதான். அவ்வளோதான் செதறிட்டாப்புல. அவ்வளோதாங்க மேலே சாமீஸு, அப்படியே விட்டுற வேண்டியதான். ஆஹா செஸ்ட்டு இருக்குது, செஸ்ட்டெல்லாம் பார்த்தா அழிக்காது. போடுறான் போடுறான். ஐயோ நீ இவனுங்க அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஓ என்ன அடிக்கத்தான் 2 பேர் அடிச்சுக்கிற மாதிரி இது பண்ணுங்களா? ஓ மக்களே 2 சைடுமே இவனுங்களா? 2 சைடுமே அடி பாம்பு சாமி தான். எந்த சைடு போவான் நான்? இப்போ இந்த சைடு வந்து ஒழிஞ்சிங்கன்னா இவன் வெடிப்பான், அந்த சைடு வந்தால் அவன் வெடிப்பான். இருங்க எல்லாம் காலி பண்ணிவிட்டு பொறுமையாக. ஐயோ
அப்பா ஜஸ்ட்டு மக்களே, தப்பிச்சோம். இது கிரேனேட் லான்ச்சர். ஐயோ எவன்டா இன்னத்துல. ஓகே ஓப்பன் ஆயிடுச்சா. பட்டாங் டப்பாங். ஓ சாவுடா ஐயோ இது வரையும் நல்ல வெயிட்டான கன்லாம் வாங்கினா தான் மக்களே அவனை அடிக்க முடியும். இந்த கன்னில் இன்னும் ஏகே நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். ஏகே இருக்குது, உசி இருக்குது, இது இருக்குன்னு நினைக்கிறேன். மினிகன் தான் வாங்கி அவனை அடிச்சுன்னு நினைக்கிறேன். இந்த பாஸை மினிகன் வாங்கினதான் வேலைக்கு ஆகும்னு நினைக்கிறேன். நாளில் ஒரு மெசேஜ் வந்துச்சு, வெயிட் பண்ணுங்கள், ரெக்கார்டிங் ஆஃப் ஆயிடுச்சு. அதை அடிச்சு வெடிச்சு செத்துருங்கடா, சாவுங்கடா, செத்துறான். சூப்பர். ஐயோ ஒருத்த மட்டும் பேசுதானே. ப்ளோ அப் 10 எனிமீஸா, அதுக்குள்ளேயா 10 பேரை வெடிக்க வச்சுட்டோம். ஓகே கீழே விழுந்துட்டான். பாம்பு சாம்பியா வேண்டாம். அப்படியே ஜம்ப் வச்சு சொல்ல முடியுமா? என்ன ரோபோட்டையும் வச்சுக்கிறாங்களா? ரோபோட்டு ஜெயிச்சுட்டா மக்களே. இப்போ போய் அவனை முடிச்சிருவோம். அரைய ரோபோட் சாவு. ஆமாம், எனக்கு ஒரு டவுட்டு. நம்ம ஹியூமன் தானே, நம்மளே அவன் அடிக்க வரான். ஒருவேளை நம்ம ஹியூமன் தான்ன்றது அந்த ரோபோட்டை கண்டுபிடிக்க முடியலையோ? எல்லாரையும் பார்த்தவங்களே அடிக்கிற மாதிரி ஒரு டெர்மினேட்டர் மாதிரி மாறிச்சு அந்த ரோபோட்டு. அப்பாடா முடிச்சிடா கடைசி லெவலு. பாய் மக்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். கூடிய சீக்கிரம் வரும். பாய்.